ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் படிங்க பார்ப்போம். பரலோகத்தின் தேவனானவர் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்ல போறீங்க, உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஆமென். இதை நீங்க வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த மதில் சுவரெல்லாம் இடிச்சு கிடக்கு, எரியப்பட்டதா இருக்கு, அலங்கோலமா இருக்கு. இதெல்லாம் கட்டணும் அப்படி சொல்லிட்டு நெகேமியாவுக்கு ஒரு தாகம், வாஞ்ச, அதை குறித்த ஒரு அங்கலாய்ப்பு. கர்த்தருடைய ஆலயம் காக்கப்பட வேண்டிய சுவர் மதிலெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? இடிக்கப்பட்டிருக்கு. எப்படியாச்சும் கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை. அப்ப அதையெல்லாம் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ராஜாவுடைய சப்போர்ட்டோடு கூட என்ன செய்யறாரு? ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அடிமையா இருக்கிறார். அந்த ராஜாவுடைய கண்கள்ல தயம் கிடைக்கும்படி கர்த்தர் என்ன செஞ்சார்? கிருபை செஞ்சார். அப்ப அங்க சன்பல்லாத்து, தொபியா என்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் எதிராய் செயல்பட்ட பொழுது அவர் விசுவாசமா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்துக்காக செபிக்கிறீங்க, ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க. நாட்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, வருடங்கள் கூட ஆகிறது. ஆனா சில சூழ்நிலையில சோர்வு வந்து விடுகிறது. அந்த சோர்வு வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், விசுவாசத்தினுடைய பலன் அதெல்லாம் என்ன செஞ்சிருது? அப்படியே குறைந்திருது. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றார் அதே புஸ்தகத்துல, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப இந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலேயும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற காரியங்களுக்கு முன்பாக சில பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வருது. அந்த வரும் பொழுது அந்த சூழ்நிலையில உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாமே எடுத்ததும் நம்ம ஜெபம் பண்ணதும் எல்லாமே சாதகமா எல்லாம் ரைட் ரைட் ரைட்னு சொல்லிட்டு ஆண்டவர் டிக் போட்டுட்டு போறது கிடையாது. சில காரியங்களை ஆண்டவர் அப்படி செய்யறார், சில காரியங்களை வேறு விதமா தாமதமா செய்யறாரு, வேற வித்தியாசமா செய்யறார். அப்ப இவரு கட்டணும்னு சொல்லி தொடங்கின பொழுது நிறைய என்ன வந்துச்சுன்னு பாக்குறோம், எதிர்ப்புகள், தடைகள் என்ன செஞ்சது. ஆனாலும் இவர் தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு வைராக்கியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வைத்திருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இதை இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான்லாம் ஊத்திக்கணும் இல்லையா? சில நேரத்துல நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆகா என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம எதைத்தானே சொல்லி சுவிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி நான் எதிர்பார்த்ததுக்கு மாறா இப்படி ஆயிடுச்சு, சம்பந்தமே இல்லாம நடக்குது, கொஞ்சம் கூட ஒட்டுற மாதிரியே இல்லையே, எல்லாம் புட்டுக்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனா அந்த புட்டுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில கடைசியில பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் உங்கள் காரியங்களை என்ன செய்வார்னாக்கா கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ருசித்து பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதமா உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்ம தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்திலையும் சரி, பல காரியங்களையும் சரி, என்ன பண்றதுன்னு திகைத்த சூழ்நிலையெல்லாம் உண்டு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க தெரியும். அப்படி பார்த்து 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 தான் அநேக காரியங்களை இந்த ஊழியத்துல ஆண்டவர் பல காரியங்களை கைகூடி வர பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னாக்கா அநேக இடங்கள்ல ஆச்சரியமாய் எங்களை பார்க்கும்படிக்கு தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார், நான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா கைகூடி வர பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நீங்க முழுக்க முழுக்க என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். நான் முதலே சொல்லிட்டேன், சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும். யோர்தானுக்கு முன்னாடி ஒரு கூட்ட ஜனம் அப்படியே நிக்குது. யோர்தானோ என்ன செய்யுது, பிரவாகித்து அடிச்சுட்டு போடுது.
ஆனா அந்த சூழ்நிலையில ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் அவர்களுடைய உள்ளங்கால் அந்த இடத்துல வைக்கப்பட்ட பொழுதுதான் மேலேந்து வருகிற தண்ணி என்ன செஞ்சது, ஒரு பெரிய குவியலா போய் நின்னுது. அப்ப காரியங்கள் என்ன செஞ்சது, அவங்களுக்கு ஒரு வழி உண்டானது. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே சாதகமா இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எல்லாம் எதிர்ப்பும் பலவிதமான போராட்டமா தான் இருக்கும். அந்த போராட்டத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காரு பாருங்க, உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள். இந்த திடன் தான் விசுவாசம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அப்பா அம்மாவே ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் தேவனாகிய கர்த்தரை நான் முன்னால வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். 16ஆம் சங்கீதத்துல கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்துல இருக்கிறபடினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால என்னுடைய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா கைகூடி வர பண்ணுவார். ஆமீன் சொல்லுவோமா? அப்ப எனக்கு ஆண்டவரை முன்பாக வைக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போய் நம்ம விழுந்துட்டோம்னாக்கா பிசாசுக்கு கொண்டாட்டம். எழுந்திருக்க முடியாதபடி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு காரியம் தலைமையில வச்சு என்ன செஞ்சிடும், எந்திரிக்க முடியாத ஒரு, ஆனா சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனா அந்த சூழ்நிலையில தேவ சமூகத்துல அப்பா என்னால முடியலன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சிருங்க, சனஸ்டாங்கமா விழுந்துருங்க. உங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னாக்கா கைகூடி வர பண்ணுவார். ஆமீன் சொல்லுவோமா? சங்கீதக்காரர் பாத்தீங்கன்னா 37ஆம் சங்கீதத்தில் நினைக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை இப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னு படிச்சீங்கன்னாக்கா புரியும். 5, 6 நீங்க படிங்க பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, வெரி குட், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவர் மேல நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கைகூடி வர பண்ணுவாரும் ஒண்ணுதான், வாய்க்க பண்ணுவாரும் ஒண்ணுதான், சித்திக்க பண்ணுவாரும் ஒண்ணுதான். எல்லாமே ஆமா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்னது அர்த்தம்? ஜெயம்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம், கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுவோமா? அப்ப கைகூடி வர பண்ணுவாருனாக்கா என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சீங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நம்முடைய வழி, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னா தேவனிடத்துல, இருதயத்தை முழுக்க முழுக்க தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான், ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழி எப்படி சொன்னாக்கா என்ன வழி, அவருக்கு பிடிக்காத வழி 3 இருக்கு. அது 1ஆம் சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில, பாவிகளுடைய வழியில, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல, கர்த்தருடைய வேதத்துல படிக்கல, நான் தான் சொல்லணுமா? இல்லாமலும் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? அவன் செய்வதெல்லாம் உன் வழியை கர்த்தருக்கு. அப்ப ஆண்டவருடைய வழி எதுனாக்கா வேதம். ஆண்டவர் நமக்கு ஒரு ரூட் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு பாதையை நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த பாதையில என்ன சமாதானம் உண்டு, ஆச்சரியமான காரியங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு. வேதனை கிடையாது, துக்கம் கிடையாது, அவருடைய வழியில. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப அவருடைய வசனத்தை நீங்க படிச்சு அவருடைய காரியங்களை நீங்க கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை என்னவா ஆசீர்வதிக்கிறார். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். இலை உதிராது இருக்கிற மரம், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும்னு சொல்லி எழுதப்பட்டு. ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆபிரகாம் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன செஞ்சாரு, கீழ்ப்படி. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். வந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரோட பேசுறாரு. சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றதெல்லாம் அவர் செய்யறாரு. இதை செய்ய 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 அவர் மேல ஆண்டவர் ஒரு கிருபை என்ன செஞ்சுட்டே இருந்தாரு, ஊற்றிட்டார். கீழ்ப்படிய 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 ஆண்டவர் அவர் மேல என்ன செஞ்சார்,
ஒரு கிருபையை ஊற்றிக்கொண்டே இருந்தார். கிருபையை ஊற்றிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுதும் ஆண்டவரே அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு அவருடைய கிரியைகள்ல அவருடைய கீழ்ப்படிதலை என்ன செஞ்சாருனாக்கா வெளிப்படுத்தினார். நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆமென் சொல்லுவோம். ஆமா. ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் அவர் கர்த்தருக்காக வாழ்ந்தாரு, காத்திருந்தாரு. ஈசாக்க ஆண்டவர் கொடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது பெண்ணு பார்க்க அனுப்பும் பொழுது அவருடைய ஊழியக்காரன் சொல்லி அனுப்புறார், என் மகனுக்கு பெண் பார்க்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புறேன், உனக்கு முன்னாடி யார் போவான்? தூதனை ஆண்டவர் அனுப்புவாரு. சரி, போயாச்சு. போகும்பொழுது அங்க இவர் ஊழியக்காரர் ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் பார்க்குற பெண்ணு எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். நான் தண்ணி தான்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்ன செய்யுது? எனக்கும் வார்க்கணும், ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு சொல்லணும். அப்படி சொல்ற பெண்ணு எதுவும் அதுவே என் எஜமானுக்கு நீங்க அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அவர் கேட்டதுதான் அப்படியே என்ன செய்யுது? நடக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ம், 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் நம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தின் 12வது வசனம் தான படிக்கிறீங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். போதும். அப்புறம் அங்கே ஜெபம் பண்றாரு. அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாருனாக்கா கைகூடி வர பண்ணார். ஆமென் சொல்லுவோமா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம காரியம் கைகூடி வரணும் அப்படின்னு சொன்னாக்கா கிருபை ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த கிருபையை ஆபிரகாம் மேல கர்த்தர் வச்சிருந்தார். அந்த கிருபை எப்படி கிடைச்சது, எப்படி பெற்றுக்கொண்டாருன்றத நான் முதல்ல சொன்னேன். அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிகிறதுனால தேவன் உங்க மேல ஒரு கிருபையை வைப்பார். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னாக்கா வாய்க்க பண்ணுகிற தேவனாய், கைகூடி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப கிருபை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் என்ன செய்யாது? வாய்க்காது, நடக்காது. அப்ப கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க, தப்புன்னு நான் சொல்லல. உபவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, தேடுறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்குங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஜெபம் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா கீழ்ப்படிதல் யாருக்குதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அநேக இடத்துல அதை பார்க்க முடியல. ஆனா ஆபிரகாம் இடத்துல என்ன இருந்துச்சு? கீழ்ப்படிதல் இருந்துச்சு. சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால எப்படிங்கிற பிள்ளையான பலி கொடுக்க ஒப்பு கொடுத்த அந்த நேரத்துல நான் ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், வாக்கு பண்றேன். அப்ப உங்க காரியங்கள் கைகூடி வரணும் அப்படின்னு சொன்னா கிருபை இருக்கணும். கிருபை, அந்த கிருபை யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாருனாக்கா தேவனுடைய சமூகத்துல அமர்கிற, அவர் சமூகத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் அவர் கிருபையினால நிரப்புறார். யாரு மேல கிருபை இருக்கோ அவங்க வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாருன்னா இதுதான் நீங்க உங்களுக்கு செய்யும். ஆமென் சொல்லுவோமா? கிருபை இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாதுமா? ஆமா. அப்ப கிருபைக்காக தேவ சமூகத்துல நீங்க எத்தனை பேர் அமர்றீங்க? காலையில எழுந்து தேவ சமூகத்துல ஆண்டவரே கிருபையை தாங்கணும். இந்த கிருபை இல்லைன்னாக்கா என்னால என்ன செய்ய முடியாது. அதனாலதான் வசனம் சொன்னார், நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்து ஆண்டவர் சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். தாவீது தவறு செய்த பொழுது கூட
ஆண்டவர் ஒரு விஷயம் அவனுக்கு மன்னிச்சதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர் மேல வச்ச கிருபை. கிருபை. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க தேவ சமூகத்துல கிருபைக்காக ஆண்டவர் சமூகத்துல மன்றாடும் பொழுது அந்த கிருபை இருக்கிற ஒவ்வொரு, பாருங்க, இவர் போல ஆபிரகாம் போல பொண்ணு பார்க்கறதுக்கு யாரதான் அனுப்பினாரு? இவர் மேல இருந்த கிருபை வேலைக்காரன் போகிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுதுன்னாக்கா எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நமக்கு சில காரியம், சில பேர் சொல்லுங்க, நமக்கு சில காரியங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது? கைகூடி நம்மளே பிரயாசப்பட்டாலும் என்ன நடக்க மாட்டேங்குது? காரியம் கைகூடி வர மாட்டேங்குது. ஆனா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போன காரியங்களே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா வாய்க்க பண்ணினார். அப்ப இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கும் சரி, உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து கிருபையை பெற்றுக் கொள்ளும்போது உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உங்க வேலையா யாரு எதை செய்யறாங்களோ அவங்களுக்கும் அந்த காரியங்களை கைகூடி வர பண்ண ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலதான் இன்னைக்கு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு என்ன செய்வாரு? காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் ஆதாரமா எடுக்கலாம். அப்ப அந்த வசனத்தை நீங்க மையமா வச்சு இந்த மாதத்துல முழுக்க முழுக்க ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு எல்லாம் சொல்ல தேவையில்லை. வீடு கட்டி பாதையில இருக்கும், ஆண்டவரே பாதையில நிக்குதுப்பா, கைகூடி வர பண்ணுங்க. பணம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கும், ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா. சில சூழ்நிலைகள்ல ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும், மற்ற காரியங்கள். இதற்காக நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரே காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா. நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க இந்த வசனம் எந்த அளவு நீங்க மேன்மைப்படுத்துறீங்களோ அந்த அளவு ஆண்டவர் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு விசுவாச பிள்ளைங்க இந்த வசனத்தை நம்ம மேன்மைப்படுத்தி ஆண்டவரே இந்த வசனத்தை நான் பிடிச்சு செபிக்கிறேன்னு சொல்லி அவருடைய வசனத்தை நீங்க பிடிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ண ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு சரியான ஒரு இடத்துல பெண்ணு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா கொடுத்து உடைய காரியங்களை வாய்க்க. இன்னைக்கு திருமணமாகாத எத்தனையோ தேவ பிள்ளைங்க நம்முடைய சபையில இருக்கிறாங்க. அவங்கள நான் தேவ சமூகத்தை வைத்து நீங்க அவங்க செபிக்கும் பொழுது நிச்சயமாய் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? நீங்க எதிர்பார்த்திருக்கிற எந்த நன்மையாக இருந்தாலும் அது ஆண்டவர் உங்க கையில கிடைக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்வார்னாக்கா அற்புதமாய் நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு இந்த வசனங்களை நீங்க தியானிங்க, இந்த வசனங்களை நீங்க வச்சு செபிங்க. நிச்சயமாய் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, ஏற்கனவே சொன்ன போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் எல்லாம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார் இல்லையா? ஒருவேளை அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம், தாமதமா இருக்கலாம். ஆனா அதை கண்டு என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அதையெல்லாம் கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் செய்து அதை நிறைவேற்ற யாரா இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதை விட்டுறாதீங்க. அது அவ்வளவுதான், போன மாசம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் அது வராதுன்னு நினைக்காதீங்க. வாக்குத்தத்தம் சொன்னா அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால மறுபடியும் வசனத்தை வாசிக்க முடிச்சிருவோம். தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென் ஆமென். நல்ல முழங்கால் படியிடுவோம். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். கிருபையுள்ள தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ள தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே நீங்க நல்லவர், ஆச்சரியமான தேவனுக்கு நன்றி, அதிசயமான தேவனுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவனே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை கர்த்தருடைய பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
கத்தர்கள் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர்கள் பாரத்தை வைத்து விடு. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் மேல வைங்க, அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அவர் கைகூடி வர பண்ணுகிற தேவன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். செய்வார், அதிசயம் செய்வார். செபிக்கலாம். காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி எனக்கு நெகேமியா சொன்னபடியே அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் அவருடைய இருதயத்தை கரைந்து போக பண்ண வேண்டும் என்று சொல்லி சன்பல்லாத்தும் தொபியாவும் ஆண்டவரே கங்கணம் கட்டின பொழுதும் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை விட்டு விடாமல் ஆண்டவர் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் ஐயா. அவருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினீர் ஐயா. மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவர் மேல அவருடைய கிருபையை வைத்தீர் ஐயா. அந்த கிருபையை நிமித்தம் ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார். தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது எஜமானுக்கு மனைவியை தேடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது போன பொழுதும் தேவரே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணி நீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறாத இருக்கலாம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறதா நாங்கள் நினைத்த காரியம் கைகூடி வராதது போல எங்களுடைய பார்வைக்கு தெரியலாம். ஆனாலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறதா நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஐயா. காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஐயா. அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஐயா. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாஜா நான் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நீ காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன். அதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை இந்த வாரத்தில் இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே எங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுவாருங்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆமென்.